51வது சங்கீதத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். மீண்டும் ஒரு முறை நாம் ஸ்தோத்திரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மாற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மிக கவனத்தோடு நாம் கவனிப்போம். நான் யார்? இன்றைய செய்தியின் தலைப்பு அதுதான். நான் யார்? இந்த உபவாச நாளிலே, இந்த வருடத்தினுடைய கடைசி ஓய்வு நாள் ஆராதனையிலே நாம் கேட்கிற செய்தியின் தலைப்பு நான் யார். ஸ்தோத்திரம். தாவீது தன்னை யார் என்று இந்த 51ஆம் சங்கீதத்திலே அடையாளப்படுத்துகிறார். நான் யார்? நான் யார்? ஸ்தோத்திரம். நான் யார்? முதலாவது அடையாளம் என்னவென்று சொன்னால், தன்னை எப்படி அவன் ஐடென்டிஃபை பண்ணுகிறான் என்று சொன்னால், நான் ஒரு பாவி என்று தன்னை சொல்லுகிறான். நான் பாவம் செய்தேன் அப்படி என்று சொல்லுகிறான். நான் பாவத்தில் உருவானேன், நான் பாவத்தில் பிறந்தேன், நான் அக்கிரமத்தில் நான் இருக்கிறேன், நான் ஒரு அக்கிரம சிந்தை கொண்டவன் அப்படி என்று தாவீது இங்கு தெல்லம் தெளிவமாக அவன் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மாற என்னை சுத்திகரியும். 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஆமென். இந்த வருட இறுதி சுத்திகரிப்பு உபவாச ஜெப நாட்களில் ஸ்தோத்திரம், நாம் நம்முடைய பாவங்களை கடந்து வந்த ஸ்தோத்திரம் இந்த 12 மாதங்களை திரும்பி பார்த்து ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எத்தனை விதமான பாவங்கள் இருக்கிறதோ அத்தனை பாவங்களையும் இப்பொழுது தேவ சமூகத்தில் நாம் உணர்கிற ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். உணர்கிற ஒரு உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிறோம். உணர்ந்து சுத்திகரிக்கப்படுகிற ஒரு சுத்திகரிப்பு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இந்த சுத்திகரிப்பினுடைய ஸ்தோத்திர ஜப வேலைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தன்னை யார் என்று தேவ சமூகத்தில் அவன் உணர்கிறான். நான் யார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஸ்தோத்திரம். நான் பாவம் செய்தேன் என்பதை தேவ சமூகத்தில் அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். தேவ பிள்ளையாரே, தேவ சபையாரே, நாம் இன்றைக்கு சொல்லுகிற நானும் கேட்கிற நீங்களும் கூடி ஆராதிக்க வந்திருக்கிற நாம் அனைவரும் ஸ்தோத்திரம், நாம் யாவருமே தேவனுக்கு முன்பதாகவும் தேவ சமூகத்துக்கு முன்பதாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாகவும் நாம் பெற்ற ரட்சிப்புக்கு முன்பதாகவும் நாம் ஸ்தோத்திரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிரம்பிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவிக்கு முன்பதாகவும் நாம் கேட்கிற சத்தியத்துக்கு முன்பதாகவும் நம்முடைய திருச்சபைக்கு முன்பதாகவும் நம்முடைய ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முன்பதாகவும் பரிசுத்த ஜீவியத்துக்கு முன்பதாகவும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய பார்வைக்கு முன்பதாகவும் நாம் யாவரும் பெரிய நீதிமான்கள் அல்ல 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 அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நீதிமான் என்ற அங்கீகாரத்தை கொடுக்கிறார், அடையாளத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே நாம் நீதிமான் தான். அதில் எந்த ஸ்தோத்திரம் மாற்றமும் இல்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, பிழையும் இல்லை. ஆனால் நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, வாழ்க்கை முறையிலே, நம்முடைய செயலிலே, நம்மளுடைய கிரிகையிலே ஸ்தோத்திரம் நம்மோடு கூட பாவம் சேர்ந்துதான் வருகிறது. ஆமென். நம்ம யாரும் இந்த வருஷத்தில் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமா? கொஞ்சம் நம்ம சிந்தனையில் இங்கே இருப்போம், ப்ரெசண்ட்டில் இருப்போம். எல்லோருமே சின்ன பிள்ளைங்க எல்லாருமே தோத்துறோம். ஒருவர் எழும்ப வேண்டாம், ஒருவரும் அங்கே இங்கே திரும்ப வேண்டாம், என்ன கவனிப்போம். நம்ம யாராகிலும் பாவம் இல்லை என்று சொல்வோமா? ஒருவராகிலும் சொல்லுவோமா? நம்மிடத்தில் ஸ்தோத்திரம் பலதரப்பட்ட பாவங்கள் இருக்கிறது, பலதரப்பட்ட பாவங்கள் இருக்கிறது, பலதரப்பட்ட பாவங்கள் இருக்கிறது. மாம்சத்துக்குரிய பாவம் இருக்கிறது, சுயமான பாவம் இருக்கிறது, நாம் குடும்பமாய் செய்த பாவம் இருக்கிறது, நாம் இன்னொரு நபரும் நாமும் இருவராக
இணைந்து செய்த பாவம் இருக்கிறது, நாம் இன்னொரு அடுத்த நபருக்கு செய்த தீங்கும் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆவிக்குரிய பாவங்கள் இருக்கிறது, தேவனுக்கு விரோதமான பாவங்கள் இருக்கிறது. பலதரப்பட்ட பலவிதமான பாவங்கள் நம்மிடத்திலே இருக்கிறது, காணப்படுகிறது. ஆமென். ஒருவரும் என்னிடத்தில் பாவம் இல்லை என்று யாராகிலும் சொல்ல முடியுமா என்று சொன்னால் ஒருவரும் சொல்ல முடியாது. ஆகவே இப்போ நீங்களும் நானும் இந்த தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி நிற்கிறோம் அப்படி என்று சொன்னால் நாம் ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ நான் யார், நான் யார், நான் யார்? புதிய வருஷத்துக்குள்ளே போக போகிற இந்த பழைய வருஷத்தில் இது கடைசி வாரம், கடைசி ஒரு ஸ்தோத்திரம் சுத்திகரிப்பு ஆராதனை. இந்த ஆராதனையில் நான் யார் நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நான் யார், நான் யார்? நான் சரியாக ஜெபித்த ஒரு நபரா? ஸ்தோத்திரம். நான் சரியா வேதம் வாசித்த ஒரு நபரா? நான் யார்? நான் சரியா ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு வந்த ஒரு நபரா? நான் யார்? நான் சரியா ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ண ஒரு நபரா? நான் யார்? நான் சரியா ஊழியத்தை செய்த ஒரு நபரா? நான் யார்? என் சபைக்கு ஸ்தோத்திரம் 10ல் 1 சரியாக தசமபாகம் கொடுத்த ஒரு ஆளா? நான் யார்? ஸ்தோத்திரம் சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வந்த ஒரு நபரா? நான் யார்? ஸ்தோத்திரம் என்னுடைய சாட்சியை அறியாதவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொன்ன ஒரு நபரா? நான் யார்? ஆமென். ஹல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் என்னுடைய அறிந்தும் பாவங்கள் இருக்கிறது, அறியாமலும் இருக்கிற பாவங்கள் இருக்கிறது, தெரிந்தும் பாவங்கள் இருக்கிறது, தெரியாமலும் இருக்கிறது. இந்த பாவங்களை நான் ஸ்தோத்திரம் விட்டு வாழ்கிற ஒரு நபரா? நான் யார்? நம்மிடத்தில் இந்த கேள்வியை முன்பதாக இப்பொழுது வைப்போம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை நாமே நாம் அறிய வேண்டும். தாவீது சொல்லுகிறார், நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். 3ஆம் வசனத்தில் அதுதான் சொல்லுகிறான். என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, எனக்கு முன்பாக நிற்கிறது. எனக்கு முன்பதாக அழகாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கிறது, அந்த மாதிரி அவன் சொல்றான், எனக்கு முன்பதாக என் பாவம் நிற்கிறது. எவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவம். ஆமே, எவ்வளவு பெரிய அனுபவம், எவ்வளவு பெரிய அனுபவம். இன்னைக்கு உபதேசங்கள்லாம் வித்தியாசமா உலகத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட பிறகு திருப்பி பாவின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற உபதேசம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை தேடி வந்துட்டால் நம்ம நீதிமானு தான், நம்ம பாவியே கிடையாது, பாவி நம்ம சொல்றது தப்பு அப்படின்னு இருக்கிறது, அப்படின்ற உபதேசம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம ஏன் மீண்டும் என்ன நம்ம பாவி நம்ம சொல்லணும் அப்படின்னு பல உபதேசங்கள், பல உபதேசியார்கள் இன்னைக்கு பெருகி விட்டார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆனால் தேவ சமூகத்துக்கு முன்பதாக வரும்போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக என்ன ஸ்தோத்திரம் குறையோடு நாம் நிற்கிறோமோ, என்ன ஸ்தோத்திரம் இந்த கடந்து வந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும், இந்த கடைசி நாள் இந்த ஸ்தோத்திரம் 29ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை ஸ்தோத்திரம் விடாமல் வருகிறோமோ, எதை நாம் ஸ்தோத்திரம் திரும்ப திரும்ப அந்த பாவ வழியை தேடி போகிறோமோ, திரும்ப திரும்ப பாவ செயலை தேடி போகிறோமோ, திரும்ப திரும்ப அசாதாரணமா ரொம்ப கேர்லெஸ்ஸா ரொம்ப உணர்வு இல்லாம நாம ஸ்தோத்திரம் இருக்கிறோமோ, அதுவே பாவம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எத்தனை மனிதரை நாம் ஸ்தோத்திரம் பார்க்கும்போது நாம ஸ்தோத்திரம் குறையாக பார்த்திருக்கிறோமோ, குறையாக பேசி இருக்கிறோமோ, பாவம்தான். எத்தனை மனிதனை விட்டு கொடுத்திருக்கிறோமோ, பாவம்தான். எத்தனை மனிதனிடத்தில் அன்பு கூறாது இருக்கிறோமோ, அது பாவம்தான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றவர்களை விட நான் பெரிய ஆள் என்று எத்தனை முறை நினைத்திருக்கிறோமோ, பாவம்தான். ஆமென். ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிறான், என் பாவம் எப்போது எனக்கு முன்பதாய் நிற்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறதான 3 பாவம் இருக்கிறது. 3 பாவம். ஸ்தோத்திரம். 3 பாவம், 3 பாவம் இருக்கிறது. ஒன்று, அவன் பத்சேபாலை அவன் திருமணம் பண்ணினான். அவள் இன்னொருவனுடைய மனைவி. ஒன்று. 2வது, அவளை திருமணம் பண்ணுவதற்காக அவன் கணவனாகிய உரியாவை கொன்றான். இது 2வது பாவம்.
மூன்றாவது ஸ்தோத்திரம், ஜனங்களை அவன் லக்கம் பார்க்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். என்ன வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் எண்ணினான், லக்கம் பார்த்தான். ஸ்தோத்திரம், இந்த 3 தவறுகளை அவன் செய்தான். தவறை செய்தான், அதை உணர்ந்தான், அதை அறிந்தான். ஸ்தோத்திரம், தேவனிடத்திலே நின்று சொல்லுகிறான், என் பாவம் எனக்கு முன்பதாக நிற்கிறது. ஆனால் தாவீது குடிக்கல, வெறிக்கல, பீடி பிடிக்கல, சிகரெட் பிடிக்கல, பொய் சொல்லலை, மற்ற எந்த ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட தவறுகளை அவன் செய்யவில்லை. அவன் செய்த இந்த 3 தவறுக்காக தேவ சமூகத்தில் அவன் என்னை யார் என்று காண்பிக்கிறான் என்று சொன்னால், நான் பாவம் செய்தேன் என்று காண்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உண்மையான ரட்சிக்கப்பட்ட மனிதன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தன்னை தேவனுக்கு முன்பதாக பெரிய ஒரு அவன் மறைத்து, நான் பெரிய உத்தமன் என்று காட்டலாம், நான் பெரிய ஒரு நல்லவன் என்று காட்டலாம், பெரிய யோக்கியவன் என்று காட்டலாம். ஸ்தோத்திரம், இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ஸ்தோத்திரம், யாருமே தங்களிடத்தில் இருக்கிற பாவத்தை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. ஆமென். சுத்திகரிப்புனாலே சுத்திகரிப்புக்கு அடையவே மாட்டாங்க. ஆமென். சுத்திகரிப்புக்கு வணைந்து வர மாட்டாங்க, இணங்கி வர மாட்டாங்க. சுத்திகரிப்பு ஜபத்துக்கெல்லாம் ஜபாவி வராது. சுத்திகரிப்பு பிரசங்கத்தெல்லாம் கேட்க இங்கே கவனம் இருக்காது, இருதயம் இருக்காது, ஒரு மனம் இருக்காது, ஐக்கியம் இருக்காது. அந்த சுத்திகரிப்புக்கு மனது திறந்து வராது. அப்படி பெருமையோடுவே உட்கார்ந்து இருக்கும். ஆமென். நம்ம இடத்துல என்னமோ பாவம் இல்லாதது போலவோ, குறையே இல்லாதது போலவோ, பெரிய நம்ம பரிசுத்தவான்கள் போலவோ. ஸ்தோத்திரம், இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகள் எல்லாம், ஸ்தோத்திரம், இன்னைக்கு இருக்கிற காலகட்ட கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் எல்லாம் அப்படியே தேவனுக்கு முன்பதாகவும் தேவ சமூகத்துக்கு முன்பதாகவும் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ட் போலவும் 100% அப்படியே ஒரு குறைய என்கிட்ட இல்லைன்ற மாதிரி அப்படியே உத்தமர்கள் போலவும் தன்னை அப்படியே காட்டுவாங்க பாரு. ஸ்தோத்திரம், ஒரு உணர்வே கூட இல்லாம. ஆமென், ஸ்தோத்திரம். தாவீது சொல்கிறான், தாவீதை விட நம்ம யாரும் மேலானவர்கள் கிடையாது. தாவீது செய்தது போல ஆண்டவருக்காக யாரும் செய்தவங்க யாரும் கிடையாது. அவன் வாழ்ந்தது போல யாரும் வாழ்ந்தவங்க கிடையாது. அவன் கொடுத்தது போல யாரும் கொடுத்தவங்க கிடையாது. அவன் ரத்தம் சிந்தினது போல யாரும் ரத்தம் சிந்தினவங்க கிடையாது. அவன் யுத்தம் பண்ணது போல யாரும் யுத்தம் பண்ணவங்க கிடையாது. அவன் ஆலயத்தை கட்டினது போல யாரும் ஆலயத்தை கட்டினவங்க கிடையாது. அவன் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணினது போல யாரும் தியாகம் பண்ணினவங்க கிடையாது. ஆனா ஆண்டவரே, என்கிட்ட தப்பு இருக்குதுப்பா, என்னை மன்னிங்கப்பா, உங்கள் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்கிறதுக்கு இப்போ இந்த இவ்வளோ நேரம் பேசுகிறேன், எத்தனை பேருடைய உள்ளத்தில் கொஞ்சம் டச் ஆகிருக்குது? கை தூக்குங்க பார்க்கலாம். தோத்திரம். அவனை மாதிரி தோத்திரம் வேதத்தில் வசனத்தை எழுதி வைத்தவங்க யாரும் கிடையாது. சங்கீதத்தை எழுதினவங்க யாரும் கிடையாது. அவனை மாதிரி பாடினவங்க யாரும் கிடையாது. அவனை மாதிரி தேவனை பாடி ஆராதிச்ச ஆராதனை வீரர்கள் ஒருவரும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த மனிதன் சொல்கிறான், நான் பாவம் செய்தேன். இதாங்க ஆண்டவருக்கு முன்பதாக சரியான மனசாட்சி. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் பாவம் செய்தேன், 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 பாவம் செய்தேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிற வார்த்தை இது குற்றப்படுத்துவதற்காக அல்ல, இது நாம் சுத்திகரிப்பு அடைவதற்காக. அல்லேலூயா, சுத்திகரிப்பு அடைவதற்காக, சுத்திகரிப்பு அடைவதற்காக. எத்தனை நாள் இந்த தேவ சமூகத்தை நாடி இருப்போம், எத்தனை நாள் இந்த தேவனை நாம் ஸ்தோத்திரம் தேடுவதற்கு நாம் மறந்திருப்போம். எத்தனை நாட்கள் இந்த தேவனோடு நாம் பிரயாணம் பண்ணுவதற்கு, டிராவல் பண்ணுவதற்கு. ஸ்தோத்திரம், நம்ம கேட்டால் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த தேவனோடு நடக்கிறோமா? டே பை டே வாக் வித் ஜீசஸ் நம்மோடு இருக்கிறாரா? தினந்தோறும் நண்பரோடு நடக்கிறோம். ஆமாம், தினந்தோறும் நாம் மொபைல் ஃபோனோடு நடக்கிறோம். தினந்தோறும் கணவனோடு நடக்கிறோம், தினந்தோறும் மனைவியோடு நடக்கிறோம், தினந்தோறும் பிள்ளையோடு நடக்கிறோம், தினந்தோறும் பிடித்தவங்களோடு இருக்கிறோம், தினந்தோறும் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறோம். இயேசுவோடு நம்ம இருந்திருக்கிறோமா? இங்கே இருக்கிற யாராகிலும் ஒருவர் சொல்ல முடியுமா? வருஷம் 365 நாள், இன்னும் 2 நாள் இருக்குது. ஸ்தோத்திரம், இந்த 366 நாளில் ஸ்தோத்திரம் 2 நாள் தான் முடிய போகுது. ஒரு நாள் நான் ஆண்டவரோடு தான் இருந்து நான் ஜெபித்து இருக்கிறேன். நான் முழுவதும் சபையில் இல்லை,
ஏன் நானா ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து இந்த 366 நாளில் ஒரு நாள் உட்காந்து ஜபத்தோடும் வேதத்தோடு தான் நான் இருந்திருக்கிறேன். ஒரு ஆள் கை தூக்கு பார்க்கலாம். சும்மாலாம் பொய் சொல்லக்கூடாது. தோத்திரம். ஒரு நாள் முழுவதும் நான் உட்காந்துருக்கிறேன். ஒரு நாள் முழுவதும் வேறு எதையும் யோசிக்காமல் வேறு எதையும் செய்யாமல் ஒரு நாள் முழுவதும் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கிறேன். தோத்திரம். எத்தனை காரியத்துக்கு நம்ம ஓடுறோம், எத்தனை காரியத்துக்கு நம்ம உழைக்கிறோம், எத்தனை காரியத்தை செய்கிறோம், எத்தனை காரியத்தை பண்ணுறோம். கர்த்தர் கொடுத்த வருஷம், ஒரு வருஷம் 366 நாளில் ஒரு நாள் நம்மளால் ஆண்டவருக்கு கொடுக்க முடியல. அல்லேலூயா. நம்ம கிட்ட நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு நினைப்போம். ஒரு நாள் இப்போ ஆண்டவர் ஒருவேளை நம்ம கிட்ட இப்போ என்ன மாதிரி இப்போ எதிர்க்க வந்து நின்று கேட்டா, என்னோடு சேர்த்து தான் சொல்கிறேன், தோத்துரும். ஒரு நாள் வந்து போய் எனக்கு நீ கொடுக்கலையே மகனே மகளேன்னு வந்து அன்பா கேட்டா நாம எல்லாம் எப்படி இருப்போம்? முகத்தில் துண்டை எடுத்து அப்படி போடுற மாதிரி தான் இருப்போம். ஆமே. அல்லேலூயா. ஒரு வருஷத்தை கொடுத்த ஒரு நாளை நீ எனக்கு கொடுக்கலையே. ஆமே. நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்த பாஸ்டர், அது தேவ கட்டளை. ஆமே. தோத்திரம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா இது தேவனுடைய கட்டளை. இதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு வருகிறோம். ஒரு நாள் என் ஆண்டவருக்காக நான் தீர்மானம் பண்ணி, ஆமே, ஒரு நாள் அந்த போனை ஆஃப் பண்ணுங்க, எடுத்து ஆஃப் பண்ணுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஒரு நாள் நான் தேவனோடு இருந்திருக்கிறேனா? ஒரே ஒரு நாள் கொடுத்திருக்கிறேனா? இங்க எடுத்து கணக்கு போட்டு பார்ப்போம். எத்தனை நாள் விசேஷத்துக்கு போயிருப்போம், எத்தனை நாள் வாவுக்கு போயிருப்போம், எத்தனை நாள் சாவுக்கு போயிருப்போம், எத்தனை நாள் கல்யாணத்துக்கு போயிருப்போம், எத்தனை நாள் கருமாதிக்கு போயிருப்போம், எத்தனை நாள் தோத்திரம் பிரயாணத்துக்கு போயிருப்போம், விசேஷத்துக்கு போயிருப்போம், எத்தனை நாள் தோத்திரம் சொந்த காரியமாய் போயிருப்போம். ஒரு நாள் தேவனுக்கு, ஒரே ஒரு நாள். நீங்க எடுத்த தீர்மானங்களிலே ஸ்தோத்திரம் யாராகிலும் ஒருவர், ஆண்டவரே இந்த புது வருஷத்துல இந்த ஒரு நாள் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, அப்படி ஒரு தீர்மானத்தை யாரா எடுத்திருப்போமா? நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள், நம்ம எல்லாம் இப்போ இன்னைக்கு உலகத்தில் பயங்கரமாக பலர் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. தோத்திரம். ஆண்டவர் நம்ம மேலே வந்து அவர் வந்து இரக்கமாக இருக்கிறார், நம்மளை ரட்சித்துட்டார், நம்ம பாவங்களை போக்கிட்டாரு, நம்ம எல்லாம் நீதிமான் 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 பாவினே சொல்லக்கூடாதுன்னு இன்னைக்கு உலகத்தில் உபதேசம் பண்ணுறாங்க. அந்த நீதிமான் ஆக்கிட்டாரு, பரிசுத்தம் ஆக்கிட்டாரு. சரி, அந்த தேவனுக்கு ஒரு நாளை கொடுக்க முடியல, நீ எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும்? அல்லேலூயா. தாவீது தன்னை தேவ சமூகத்தில் சொல்லுகிறான். நான் யார் அப்படின்னா, முதலாவது நான் பாவம் செய்தேன். ஆமே. இப்போ சுத்திகரிப்பு எங்கே வேண்டும்? நம்ம என்ன செஞ்சோம், ஏது செஞ்சோம், என்ன பேசினோம், என்ன பண்ணினோம், என்ன பண்ணினோன்றதெல்லாம் இப்போ நான் விளக்க வரலை. ஒரு நிமிடம் கண்ணை மூடி கையை உயர்த்தி நீங்கள் உணருங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் இந்த 366 நாளை நம்ம முடிக்கிறோம். தோத்துறோம். ஆண்டவரே, ஒரே ஒரு கேள்விதான். ஒரு வருஷத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு நாள் நான் இருந்திருக்கிறேனா? ஆண்டவருக்காக, என் தேவைக்காக உட்கார்ந்ததில்லை, என் பிள்ளைங்களுக்காக உட்கார்ந்ததில்லை, குடும்பத்தில் ஒரு நடக்கணுன்றதுக்காக உட்கார்ந்ததில்லை, மற்றவங்களுக்காக உட்கார்ந்ததில்லை. ஒரே ஒரு நாள். ஆண்டவரோடு ஒரு புது வருஷத்துக்குள் போக போறோம். என் பாவம் ஒரு நிமிடம் நீங்க சொல்லுங்க, இதை நான் ஜெபிக்கிறது இல்லை, நான் பாவம் செய்தேன். ஸ்தோத்திரம். நீங்க எங்க பாவம் செய்தீங்கன்றத ஆண்டவர் கையில சொல்லுங்க. நம்ம யாரும் பாவம் அறியாதவர்கள் அல்ல, செய்யாதவர்கள் அல்ல. நம்ம வணங்குற தெய்வம் பரிசுத்த தெய்வம். அதனால் அவருக்கு முன்னாடி நிற்கும் போது நாம பாவ உணர்வு அடைந்து, குற்ற உணர்வு அடைந்து, அதை அறிக்கை செய்து விட்டுட்டு இரக்கம் பெற்று பரிசுத்தம் பெற்று தான் அவர் முன்னாடி நிற்கணும். ஆமே. இந்த வேலையை ஆண்டவருக்கு தரும். ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற பாவங்கள், என்கிட்ட இருக்கிற பாவங்கள், என்கிட்ட இருக்கிற குறையான காரியங்கள், உமக்கு பிரியமற்ற செயல்கள், ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா.
எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒரு விசை மன கசரு ஆண்டவரே. என் கிரிகை எப்படி இருக்கிறது, என் செயல்கள் எப்படி இருக்கிறது, என் நேரம் எப்படி இருக்கிறது. எங்களை ஒரு விசையாய் தருகிறோம், பரிசுத்தமாக்கும் ஐயா. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கூட உங்களை நான் மறுதளிச்சிருக்கிறேனே, உங்களை ஒதுக்கி விட்டு இருக்கிறேனே. சின்ன சின்ன அற்ப சொற்ப காரியத்துக்கு கூட உங்களை பொருட்படுத்தாம போயிருக்கிறேனே. இம்மைக்குரிய எத்தனையோ காரியத்துக்கு நான் உங்களை இழந்திருக்கிறேனே, உங்களை மறந்திருக்கிறேனே. மன்னியும் ஐயா. இன்னைக்கு மன்னிப்பு தான் நமக்கு தேவை. நம்ம ரட்சிப்பை அவர் எடுக்கல, நம்ம அபிஷேகத்தை அவர் எடுக்கல, நம்ம மேல இருக்கிற அன்பை அவர் எடுக்கல. தோத்துறோம். இன்னைக்கு நாம அவருக்கு பிரியமில்லாத செஞ்ச காரியத்துக்கு சாரின்னு கேட்கிறோம். அதை கூட நம்ம கேட்கலன்னா அந்த ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்த முடியாது. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா ஒரு மனுஷங்கிட்டிய ஐயோ மன்னிச்சிருங்க, தெரியாத பண்ணிட்டேங்கன்னு கேட்குறோம். அதை தான் இப்போ ஆண்டவர் கையில் கேட்குறோம். ஆண்டவரே, 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 ஸ்தோத்திரம்ப்பா. ஒரு விசை வருகிறோம்ப்பா, நாங்கள் வருகிறோம் தகப்பனே. எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும், எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஒரு புது வருஷத்துக்குள்ள போக போறோம். இருக்கிற பாவத்தோடுவே அப்படியே நாங்கள் போயிடக்கூடாதப்பா. நின்று என்னை பரிசோதித்து என்னை ஆண்டவரை சுத்திகரித்து நான் ஒரு சுத்திகரிப்பு உள்ளவனாய் புது ஆண்டுக்குள் போக கிருபை செய்யுங்கப்பா. இந்த சுத்திகரிப்பு ஆராதனை என்னை தருகிறேன். என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. நான் மனம் திரும்பாத காரியத்தில் மனம் திரும்ப உதவி செய்யுங்க, மனம் திரும்ப உதவி செய்யுங்க. என் பாவம் என்ன என்பதை எனக்கு சுட்டி காட்டுங்கப்பா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். சுத்திகரியோ, பரிசுத்தமாக்கோ, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே, ஆமே. இரண்டாவது அவன் சொல்லுகிறான், நான் யார் அப்படி என்று சொன்னால், இரண்டாவது அவன் சொல்லுகிறான், இருதயத்தில் சுத்தமில்லாதவன், இருதயத்தில் சுத்தமில்லாதவன். ஸ்தோத்திர வசனத்தை கவனிப்போம். 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என்ன குணத்தில் உருவானானா? துர்க்குணத்தில் உருவானேன், துர்க்குணத்தில் உருவானேன். ஸ்தோத்திரம். துர்க்குணத்தில் உருவானேன். கொஞ்சம் கவனிப்போ. 10ஆம் வசனத்திலே, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை படிக்கும் போதுவே நமக்குள்ளே நான் யார் அவன் சொல்லுகிறான். நான் யார், நான் யார், நான் யார், நான் யார், நான் யார்? நான் இருதயத்தில் சுத்தம் இல்லாதவன், நான் இருதயத்தில் நான் ஒழுங்கு இல்லாதவன், என் மனதளவில் நான் உத்தமன் இல்லை, என் மனதளவில் நான் நல்லவன் இல்லை, என் மனதளவில் நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் அல்ல. ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் மனசு எப்படிப்பட்டது, என் இருதயம் எப்படிப்பட்டது, என் ஆன்மா எப்படிப்பட்டது அப்படின்னா, என் ஆண்டவருக்கு முன்பதாக என் மனசாட்சி அது போதுமான 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 மனசாட்சி இல்லை. ஆமே, ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு ஏற்ற மனசாட்சி அல்ல, நான் கேட்கிற சத்தியத்துக்கு ஏதுவான மனசாட்சி அல்ல. அல்லேலூயா. அதுதான் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஸ்தோத்திரம் 2வது வேளை காலை ஜபத்தில் சொன்னேன். ஸ்தோத்திரம். 139ஆம் சங்கீதத்தை தியானித்தோம். 17வது வசனத்தில் 3வது பகுதியில் இதே தாவீது அங்கே சொல்றாரு, என்கிட்ட ஒப்புவிக்கப்பட்டவைகளுக்கு நான் உண்மை இல்லாத போனேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமே. என்கிட்ட ஒப்புவிக்கப்பட்டவைகள் என்பது என்ன?
கர்த்தர் நம்மளை இந்த சபையில உட்கார வைத்து எதை நம்ம கையில கொடுக்கறாரு? அவருடைய வார்த்தையை கொடுக்கறாரு, அவருடைய வசனத்தை கொடுக்கறாரு, அவருடைய சத்தியத்தை கொடுக்கறாரு. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு, இந்த சத்தியத்திற்கு, அவருடைய வசனங்களுக்கு, ஸ்தோத்திரம், தீர்க்க தரிசனங்களுக்கு, ஆலோசனைகளுக்கு, அவருடைய வெளிப்பாடுகளுக்கு, அவருடைய தரிசனங்களுக்கு, அவருடைய சொப்பனங்களுக்கு, அவர் நம்மோடு கூட உணர்த்துகிற உணர்த்துதலுக்கு நான் எப்படி இல்லாத போய்விட்டேன்? நான் உண்மை இல்லாதவனாய் போய்விட்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். போன ஞாயிற்றுக்கிழமை வந்தோம். போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கத்தை கேட்டோம். ஸ்தோத்திரம். போன ஞாயிற்றுக்கிழமை கேட்ட பிரசங்கத்துக்கு யாருன்னா போய், ஸ்தோத்திரம், போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் கேட்ட பிரசங்கத்துக்கு நான் ஜோம் பண்ணேன்னு உண்மையாக கை தூக்குங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இப்போ மீதி பேரில் எங்கே போனீங்க? மீதி பேர் எங்கே போனீங்க? சபைக்கு போனீங்கல்ல, வந்தீங்க இல்லை? நான் இருதயத்தில் சுத்தம் இல்லாதவங்க. 52 வாரமும் இப்படி வந்து சபைக்கு வந்து 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 நாம் அட்டண்டன்ஸ் போடுறது அல்ல. 52 வாரமும் கர்த்தர் நம்மளை உட்கார வைத்து அவர் சமூகத்தில் பேசுறாரு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாயாக இருந்து கர்த்தர் யாரை பயன்படுத்துறாரா? ஆசாரியனை பயன்படுத்துறாராம். ஆமென். போதகர்களை பயன்படுத்துறாராம். அவர் பேச வேண்டியதை அவர் ஏற்படுத்தி அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற போதகர்களை கொண்டு சபையில ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் தாகம் தீர்க்க, தேவை சந்திக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, உயர்த்தப்பட, அற்புதம் நடக்க, பாவங்கள் கழுவப்பட, சுத்திகரிப்பு உண்டாக, விடுதலை உண்டாக, ஸ்தோத்திரம், சாபங்கள் முறியடிக்கப்பட, ஸ்தோத்திரம், அற்புத அதிசய அடையாளங்கள் நடக்க, கர்த்தர் பேசுக வேண்டிய வார்த்தையை, கர்த்தர் சொல்ல வேண்டிய சத்தியத்தை, தீர்க்க தரிசனத்தை அவர் ஏற்படுத்திய மேய்ப்பனை கொண்டு சபைக்கு, ஜனங்களுக்கு அவர் வாயாக வைத்து மேய்ப்பன் வழியாக, போதகன் வழியாக, ஆசாரியன் வழியாக எங்களை கொண்டு பேசுகிறார். ஆமென். ஆனா நீங்க என்ன பார்த்துட்டு போயிறீங்க? ஸ்டேஜில் ஏதோ நிற்கிற ஒரு பாஸ்டரை, ஸ்தோத்திரம், ஒரு மனுஷன் பேசுறதா நீங்க கேட்டுட்டு போயிடுறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ வார்த்தை நமக்கு வரும்போது நம்ம உள்ளத்தில் தொட்டு இருக்கும், நம்ம மனதில் ஒரு உணர்வை கொடுத்துருக்கோம், ஏதோ ஒரு சிந்தையை கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். விட்டு கொடுக்க வேண்டியதை விட்டு கொடுக்கணும், எடுக்க வேண்டியதை எடுக்கணும், வைக்க வேண்டியதை வைக்கணும், மாற்ற வேண்டியதை மாற்றணும், திருத்த வேண்டியதை திருத்தணும், ஒழுங்குபடுத்த வேண்டியதை ஒழுங்குபடுத்தணும். இல்லை, இன்னும் அர்ப்பணிக்க வேண்டியதுக்கு இன்னும் ஆண்டவரோடு அர்ப்பணிக்கணும், ஒப்பரவாக வேண்டியதுக்கு இன்னும் ஒப்பரவாகணும். அதுதான் பிரசங்கம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மிடத்துல கர்த்தர் நிறைய கொடுத்திருக்கிறார் அவர் வார்த்தையை. ஆனால் அதுக்கு நான் என் இருதயத்தில் நான் சுத்தம் இல்லாத போயிருக்கிறேனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்த வைகளுக்கு நான் சரியான மனசாட்சி இல்லாமல் இருக்கிறேனே. ஆமென். நம்ம கிட்ட கர்த்தர் நிறைய கொடுத்திருக்கிறார். ஒரு விஷயம், இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். 139 சங்கீதத்தில் 17வது வசனத்தை சற்று நம்ம வாசிக்கலாம். ஏதோ நாம சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ணி ஐயோ நேரத்துக்கு முடிக்காத ஒரு பாட்டுன்னு பேசி கிடக்கிறார் நினைக்கிறீங்க. நம்மிடத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சற்று அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அதிகமானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஆமென். அல்லேலூயா. இங்கே உமது ஆலோசனைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனைகள் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தைகளாம். அங்கே குறித்து கொள்ளுங்க. அப்படியே படிச்சுட்டு தோத்துறோம் விட்டுடக்கூடாது. அங்கே ஆலோசனைகள் என்பது என்ன? அது தேவ வார்த்தையாம். தோத்துறோம். இந்த வார்த்தைகள் எனக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை அருமையானவைகள். இது அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. சபையில் உட்கார வச்சு எவ்வளோ அழகா ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். வாரந்தோறும் சொல்றாரு. ஒவ்வொரு ஜபத்துக்கு வரும்போது சொல்றாரு. ஆமென். எந்த சபைக்கு போனாலும் சொல்லுவார். அங்கே ஒரு பாஸ்டர் இருப்பார், நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு சிறப்பு கெஸ்ட் வந்தால் கூட அதனால தான் போடுறாங்க. ஸ்தோத்திரம். சிறப்பு செய்தியாளர்.
ஸ்தோத்திரம். எதுக்கு அதை ஹைலைட் பண்றாங்க, அதை ஹைலைட் பண்றாங்க அப்படின்னாக்கா, தேவ வார்த்தை இன்னைக்கு அவரை கொண்டு பேசப்படுகிறது, இன்னைக்கு ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தர் நமக்கு எப்படி உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருக்கிறாராம், அருமையா அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா உட்கார வச்சு சபையில. ஸ்தோத்திரம். நம்ம போற இடம் சின்ன சபையோ பெரிய சபையோ, கிராமத்து சபையோ நகரத்து சபையோ பட்டணத்து சபையோ சிட்டி சபையோ, ஸ்தோத்திரம், அங்க அழகா உட்கார வைத்து நமக்கு ஆண்டவர் போதனையை சொல்லி இருக்கிறாரு. ஆமே, அவருடைய வார்த்தையை நேர்த்தியா சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய வசனத்தை, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை, இந்த வசனம் எப்படி இருக்கிறது, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. எப்படி சொல்லி இருக்கிறாரு, அருமையா சொல்லி இருக்கிறாரு. பா, நல்லா இருந்ததுப்பா சாப்பாடு, அந்த மாதிரி தோத்துறோம். அப்படி கர்த்தர் வசனத்தை சொல்லியிருக்கிறாரு சபையில் உட்காந்து. நீங்கள் எங்கன்னா கவனிக்காமல் போயிட்டீங்கன்னா, அம்மாமாரே தோத்துறோம், கொஞ்சம் கவனித்து கொள்ளுவோம். அழகாக உங்களை உட்கார வச்சு ஆண்டவர் வசனத்தை சொல்லியிருக்கிறார். இதனுடைய தொகை எவ்வளவா, அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். நான் நிறைய சர்ச்சுக்கு வந்தேன், நான் நிறைய ஜபத்துக்கு வந்தேன், நான் நிறைய பைபிள் படித்தேன், நான் நிறைய பிரசங்கம் கேட்டேன். தோத்துறோம். அதுக்கு நீ என்ன செய்தாய், என்ன செய்தாய், என்ன செய்தாய்? ஆமே தோத்துறோம். என்ன செய்தாய்? ஆண்டவர் தோத்துறோம். சுத்த இருதயம் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு தாவீது ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லுகிறான். நான் சுத்த இருதயம் இல்லாதவன், நான் இருதயத்தில் சுத்தம் இல்லாதவன். ஸ்தோத்திரம். நிறைய என்கிட்ட ஆண்டவர் நீங்க கொடுத்துருக்கிறீங்கப்பா, ஆனா நான் சுத்தம் இல்லாத போயிட்டேன்ப்பா. நினைக்க முடியுதா, உணர முடியுதா? ஆண்டவரே, இவ்வளோ என்கிட்ட பேசி இருக்கிறீங்க, இவ்வளோ என்கிட்ட சொல்லி இருக்கிறீங்க, இவ்வளோ எனக்கு எச்சரித்து இருக்கிறீங்க, ஆசீர்வதித்து இருக்கிறீங்க, எனக்கு இவ்வளோ உணர்த்தி இருக்கிறீங்க, இவ்வளோ தூரம் என்னை ஆறுதல் படுத்தி இருக்கிறீங்க, என்னை இவ்வளோ தூரம் தேற்றி இருக்கிறீங்க, என்னை இவ்வளோ தூரம் கட்டி அணைத்து உயர்த்தி இருக்கிறீங்க. உங்கள் வார்த்தையினால, மனுஷன் அல்ல, உங்கள் வார்த்தை. ஆமே, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துக்குது. இந்த வார்த்தையை கொண்டு நம்ம உபவாசம் பண்ணி விடுதலை கிடைச்சிருக்குது. இந்த வார்த்தையை கொண்டு பிரசங்கத்தை கேட்டு நாம ஸ்தோத்திரம் மனதில் நிம்மதி அடைந்து போயிருக்கிறோம். இந்த வார்த்தையை கொண்டு ஸ்தோத்திரம் ஆலோசனையை கேட்டு நம்ம ஒரு காரியத்தை செய்து சக்சஸ் ஆகிருக்கிறோம். இந்த வார்த்தையை கொண்டு, இந்த வார்த்தையினால வல்லமை பெற்றிருக்கிறோம், இந்த வார்த்தையினால வரங்களை பெற்றுக்கிறோம், இந்த வார்த்தையினால இன்னைக்கு நம்ம ஒரு அடையாளத்தை பெற்றுக்கிறோம். இந்த வார்த்தையினால நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. ஆமேன் சொல்லலாமா? ஆமே. ஆனால் இந்த வார்த்தைக்கு முன்பதாக நான் எப்படி இல்லாமல் இருக்கிறேன்? ஸ்தோத்திரம். என் இருதயத்தில் சுத்தமில்லாதவனாக இருக்கிறேன். அதனால் அவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், அதே மனசை, அதே இருதயத்தை மறுபடியும் 23வது வசனத்தில் சற்று வாசிப்போம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். வசனத்தை கவனித்து படிப்போம். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். ஏன் இருதயத்தை சொன்னாந்து அங்கே வைக்கிறாரு? ஏன் மனசை கொண்டாந்து அங்கே வைக்கிறாரு? அவர் சொல்லிட்டாரு, நான் இருதயத்தில் நான் பாவம் செய்தேன். ஆமே, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருதயத்தினுடைய அளவில், மனதளவில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ, ஆண்டவரே, என்கிட்ட இவ்வளோ வார்த்தைகள் வந்தோம், இவ்வளோ போதனைகள் வந்தோம், இவ்வளோ சத்தியங்கள் வந்தோம், இன்னமும் என் மனசு அப்படி தானப்பா இருக்குது. கொஞ்சம் நம்ம அப்படி உணர்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் தனியாக, இது தனியாக அப்படியே அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரை நினச்சி இவ்வளோ பேசுகிறீங்களப்பா, இவ்வளோ அன்பாக சொல்கிறீங்க, அருமையாக சொல்கிறீங்க, பியூட்டியாக சொல்கிறீங்க, இவ்வளோ நேர்த்தியாக நீங்கள் சபையில் சொல்கிறீங்க, பாஸ்ட்டை கொண்டு பேசுகிறீங்க, நான் பைபிளை படிக்கும் போது பேசுகிறீங்க, உணர்த்துறீங்க, என் தனி ஜபத்தில் பேசுகிறீங்க, சபைக்கு வந்தாலே பேசுகிறீங்க, இவ்வளோ அழகாக இவ்வளோ அதிகமாக பேசியும் கூட என் இருதயத்தில் சுத்தம் இல்லாத இருக்கிறது. தாவீது ஒத்துக்கிறாரு, இவ்வளோ தூரம் எனக்கு பேசுனீங்க ஆண்டவரே, ஆனால் என் இருதயத்தில் என்ன இல்லை, என்கிட்ட என்ன வழி இருக்குது? வேதனை உண்டாக்குற வழி இருக்குது. வசனம் புரியுதுங்களா? தோத்திரம். என்கிட்ட இவ்வளோ தூரம் சொல்லிக்கிறீங்க, இவ்வளோ தூரம் எனக்கு அறிவிச்சிருக்கிறீங்க, இவ்வளோ தூரம் போதிச்சிருக்கிறீங்க, இவ்வளோ தூரம் பேசியிருக்கிறீங்க, ஆனால் என் வழி எப்படி இருக்குது? உமக்கு வேதனை உண்டாக்குற வழியாக தான் ஆண்டவரே இருக்குது.
அதனால கேட்குறாரு, நான் இருதயத்தில் சுத்தம் இல்லாதவன். நான் என்ன பிரசங்கம் கேட்டால் என்ன, நான் என்ன தோத்துறோம் உங்ககிட்ட வந்தா என்ன, ஆனால் என் இருதயம் எப்படி தான் இருக்குது, என் வழி எப்படி தான் இருக்குது, சுத்தமில்லாத தானே ஆண்டவரே இருக்குது, நான் சுத்தமில்லாத தானே இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுப்போம், நம்ம வழிகளை நிதானித்து பார்ப்போம். இந்த சுத்திகரிப்பு ஆராதனையில், இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையில் நான் யார், என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட வேத வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் இத்தனை ஆண்டு காலம், இத்தனை வாரங்கள், இத்தனை மாதங்கள் நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இன்னை வரைக்கும் என் ஆன்மா, என் ஆத்துமா, என் மனசாட்சி, என் இருதயம் எப்படி என் தேவனுக்கு முன்பதாக இருக்கிறது? சுத்தமுள்ளதாக இருக்கிறதா, இல்லை அசுத்தமுள்ளதாக இருக்கிறதா? ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்த ஆண்டவரே, ஒரு விசை கண்களை மூடி மீண்டும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் இருதயத்தில் நான் சுத்தமில்லாதவன் என்று தாவீது சொல்லுகிறார். என்னை நீங்க சுத்தமாக்கும், சுத்த இருதயத்தை தாரும், சிருஷ்டியும் உருவாக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, எங்க இருதயத்தை சுத்த இருதயமாய் மாற்றுங்கப்பா. உலகத்தில் சுத்த இருதயம், குடும்பத்தில் சுத்த இருதயம், ஆண்டவரே சமுதாயத்தில் சுத்த இருதயம், சபையிலே சுத்த இருதயம், வசனத்தை கேட்கிறேனே, ஒரு வார்த்தையை கேட்கிறது நாளை சுத்த இருதயம், பிள்ளைகள் மத்தியிலே சுத்த இருதயம், மற்றவர்கள் மத்தியிலே சுத்த இருதயம், சமுதாயத்தினிடத்திலே சுத்த இருதயம், வேலை ஸ்தலங்களிலே சுத்த இருதயம் உண்டாக்கட்டும் ஐயா. எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா. சுத்த இருதயத்தை தாங்க. எங்க கிட்ட அழகா வசனத்தை சொல்றீங்க, எங்க கிட்ட பியூட்டிஃபுல்லா நீங்க உங்களுடைய சத்தியத்தை சொல்றீங்க. நான் அழகா கேட்டுட்டு, அதிகமாகவும் கேட்டுட்டு, நான் வேதனையா உங்களுக்கு உண்டாக்குற வழியில் நடக்கக்கூடாதப்பா. உங்களுக்கு வேதனையை தருகிற வழியில் நான் நடக்கக்கூடாதப்பா. இயேசுவே, என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்த இருதயமா மாத்துங்கப்பா. என் இருதயத்தை சுத்த இருதயமாய் மாத்துங்க, கலங்கமில்லாத இருதயமாய் மாத்துங்க, புறாவை போன்று மாற்றுங்க, வெண்மையாய் ஆக்கும் ஆண்டவரே. அழுக்காய் அல்ல, துன்மார்க்கமாய் அல்ல, வெண்மையாக்கும் ஆண்டவரே. துலக்கப்பட்டதாய் மாற்றும் ஆண்டவரே, சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாய் மாற்றும் ஆண்டவரே. ஓடு ஒப்பரவாகிறப்பா, ஒப்பரவாகிறப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கடைசி பகுதிக்கு நாம் வருவோம். நான் யார்? 51ஆம் சங்கீதத்தில் 3வது பகுதியை மீண்டும் சொல்லுகிறார். நான் யார், நான் யார். மிக முக்கிய ஒரு பகுதி. எல்லோரும் அந்த 51ஆம் சங்கீதத்தை திருப்பி கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். 51ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பி கொண்டு 11, 12 ஸ்தோத்திரம் 2 வசனத்தை நாம் திரும்ப படிப்போம். 11, 12. நான் யார்? 3வது பகுதியில் அவன் சொல்லுகிறான், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், நான் யார், நான் யார் அப்படின்னா 3வது சொல்றாரு. ஸ்தோத்திரம். நான் உங்க பரிசுத்த ஆவியை இழந்தவன். 1வது சொன்னாரு, நான் யாருன்னா நான் பாவம் செய்தவன். ஆமே. 2வது சொல்றாரு, நான் யார் அப்படின்னா இருதயத்தில் சுத்தம் இல்லாதவன். 3வது சொல்றாரு, நான் பெற்ற பரிசுத்த ஆவியை இழந்தவன். பரிசுத்த ஆவியை இழந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சற்று நீங்கள் என்னை கவனிப்போம், என்னை கவனிப்போம். நீங்களா ஆவியில் நிரம்பி உங்கள் குடும்பங்களிலே வீடுகளிலே, உங்கள் குடும்பங்களிலே வீடுகளிலே தனி ஜபத்தில், குடும்ப ஜபத்தில், சபையில் இல்லாமல்
போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எத்தனை பேர் நீங்கள் நல்லா ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இது ஆவியானவருக்கான காரியம். கொஞ்சம் நம்ம எச்சரிப்பாக செய்வோம். போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என் தனி ஜெபம், என் குடும்ப ஜெபம் சபையில் இல்லாமல் நான் அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷையில் ஜெபித்தேன் என்பவர்கள் கரம் உயர்த்துவோம். ஸ்தோத்திரம். அவங்களை யாரையும் குற்றப்படுத்தலை, சொல்லலை. ஸ்தோத்திரம். நம்ம சபையில் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு ஜபத்திலும் ஒவ்வொரு ஆராதனையிலும் நேரம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஞானஸ்தானம் பெற்றவங்க கையை உயர்த்துங்க. பயப்பட நல்ல கையை உயர்த்துங்க. எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறோம்? நீங்கள் ஏன் இன்னும் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்க? இல்லை பெற்றவங்க ஏன் அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் உயிர்ப்பிக்காமல் இருக்கிறீங்க? சபை என்பது நாம் விசேஷ வீட்டுக்கு போயிட்டு வர காரியம் அல்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்பது சபை என்பது நாம் ஏதோ ஒரு பாரம்பரியத்துக்காக வந்து போகிறது அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவமே, நம்முடைய ஆவிக்குரிய ரட்சிப்பே முடிவு பரியந்த நிலை நிற்கிற ஸ்தோத்திரம். அந்த அனுபவமே அது பரிசுத்த ஆவியை பெற்ற அனுபவம்தான். நம்ம இப்படி ஒருவரும் ஆவியில் நிறையாமல், நம்ம ஒருவரும் அந்நிய பாஷையை பேசாமல், நம்ம எப்படி ஆவியானவரை நாம், அந்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம சொல் பேச்சு கேட்க முடியும். ஆவியானவர் இல்லாமல் நம்ம சொல் பேச்சை கண்டிப்பாக கேட்க முடியாது. ஆவியானவர் இல்லாமல் 5 வயசு குழந்தையும் கீழ்ப்படியாது, 50 வயசு மனுஷனும் கீழ்ப்படிய முடியாது. ஆவியானவர் இல்லாமல் தாழ்மை இருக்காது. ஆவியானவர் இருக்காம உண்மையா வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. ஆவியானவர் இல்லாம வசனத்தை அறியவே முடியாது. கொஞ்சம் கவனிப்போம், கொஞ்சம் கவனிப்போம். ஆவியானவர் இல்லாம நம்ம ஜெபம் கேட்கப்படாது. ஆவியானவர் இல்லாம நம்ம வாழ்க்கை பரிசுத்தம் அடையாது. ஆவியானவர் இல்லாம நமக்கு உணர்த்துதல் வராது. ஆவியானவர் இல்லாம நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் திருப்தி அடையாது. ஆவியானவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை எதிர்பார்க்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. இந்த ஆவியானவர் இல்லாம ஆண்டவருக்காக நாம நல்லா செயல்படவே முடியாது. அல்லேலூயா. தயவா சொல்றேன், எல்லாரும் பரிசுத்த ஆவிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரேன்னு விரும்பி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியில எல்லாரும் நிரம்புங்க. பரிசுத்த ஆவியானவரோடு எல்லாரும் இசைந்து நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையை பேசி ஜெபம் பண்ணுங்க. மரல கவனிப்போம். நல்ல ஆவியின் அனுபவம் நமக்குள்ள வரட்டும். பரிசுத்த ஆவியில நிறைந்து நல்ல நம்ம அந்நிய பாஷைகளை பேசுவோம். பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலை பெறுவோம். பரிசுத்த ஆவியினுடைய தொடுதலை பெறுவோம். நீங்க கேளுங்க, ஆண்டவரிடத்துல முட்டி போட்டு கண்ணை மூடி கேளுங்க. என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க. உங்களை விரும்புகிறேன்ப்பா, எனக்குள்ள வாங்கப்பான்னு கேளுங்க. தாகமா இருக்கிறேன்ப்பா, என் மேல ஊற்றுங்கப்பான்னு கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம நினைக்கிறோம், எல்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டா நான் எல்லாத்துலேயும் சூப்பரு பெஸ்ட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். இது வல்லங்க சூப்பர், இது வல்ல சூப்பர்.
நமக்கெல்லாம் இருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நம்மலாம் ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக 1 மணி நேரம் முழங்காலில் நின்று 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு முழங்காலில் நின்று நம்மெல்லாம் ஆவியில் ஜெபிக்க வேண்டியவங்க. நமக்கு இருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தில் தோத்துறோம். நமக்கு இருக்கிற ரட்சிப்பினுடைய அனுபவத்தில் இப்படி ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை கேட்டு, இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு, இப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்டு, இப்படிப்பட்ட கண்டிப்பை கேட்டு, இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருந்து நாமெல்லாம் எந்த இடத்துல இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்பதை நாம் கொஞ்சம் உணரணும். நம்மெல்லாம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நல்லா அந்நிய பாஷையில் சர்வசாதாரணமாக செய்ய வேண்டிய ஒரு ஜபம். தோத்துரும். நமக்கு இருக்கிற வளர்ச்சிக்கு, நம்மளை நடத்துகிறவங்க நடத்துகிற நடத்துதலுக்கு. ஆனால் நம்மெல்லாம் தோத்துறோம். எப்படி எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நான் மீண்டும் சொல்கிறேன். குற்றப்படுத்தலை. இன்னைக்கு சுத்திகரிப்பு அடைவோம். ஒரு அனல் மூட்டி எரிய விடுவோம். நம்ம ஆவியை ஒரு தீ பற்றி எரியட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்துறோம். நம்மெல்லாம் அபிஷேகம் பெறாமல் இருக்கக்கூடாது. அபிஷேகத்தை வாஞ்சிங்க. ஏசாயா சொன்ன வசனத்தை 61 தோத்துறோம் 1 முதல் அந்த 5 வசனங்களை திரும்ப போய் படிங்க. முதல் வசனத்தை உங்கள் தலைமையில கையை வச்சு தினந்தோறும் அபிஷேகம் பெருகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சொல்லுங்க. தோத்திரம். அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் உண்மையாகவே நம்ம அபிஷேகம் பெறலை. ஆவிக்குரிய சபையில் இருந்துட்டு அபிஷேகம் பெறலை, பரிசுத்த ஆவியை பற்றி தெரியல, பரிசுத்த ஆவியில் நிரம்பலை, அந்நிய பாஷையை பேசலை, நம்ம ஜபங்களில் ஆவியில் நம்ம ஜபம் பண்ணலை அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப வெட்கப்பட வேண்டிய விஷயம். வெட்கப்பட வேண்டிய விஷயம், வெட்கப்பட வேண்டிய விஷயம். இப்படி ஒரு சபைக்கு, இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு நான் பாஸ்டராக இருக்கிறேன்னா தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா, ஆமென். தோத்திரம். இன்னைக்கு ஆவியானவரை பிடிச்சு கொள்ளுவோம், ஆவியானவரை பிடிச்சு கொள்ளுவோம், ஆவியானவரை பிடிச்சு கொள்ளுவோம். ஆவியானவரோடு கூட நம்ம ஸ்தோத்திரம் தொடர்ந்து நடப்போம். வாசிக்கப்பட்ட 2 வசனத்துக்கு சற்று நம்ம திரும்புவோம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் உள்ளத்தில் நிலைவரமான ஆவியை தாங்கப்பா, புதுப்பியுங்கப்பா. 10ஆம் வசனத்தில் கேட்கிறாரு. 11ஆம் வசனத்தில் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமல் இருங்க ஆண்டவரே. உங்க பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து, 11ஆம் வசனத்தை சற்று கவனித்து படிப்போம். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இருமையா, எடுத்து கொள்ளாமலும் இருமையா. நம்மிடத்துல கொடுக்கப்பட்ட இந்த ஆவியானவருக்கு, ஆவியானவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம், நம்ம அர்ப்பணிப்போம், நம்ம அர்ப்பணிப்போம், நம்ம அர்ப்பணிப்போம், நம்ம அர்ப்பணிப்போம், நம்ம அர்ப்பணிப்போம். நான் கேட்ட கேள்வியில் சபையை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு சபை இல்லைன்னா நீங்கள் பண்ணுற ஜபத்துக்கு கூட வழி கிடையாது. சொல்கிறாங்க பார்த்தியா, சிலரை வந்து உலகத்தில் எதனா ஒரு மனுஷனை திட்டுறதுக்காக, புத்திமதிக்காக சொல்லுவாங்க பேர், அவனுக்கு இதை விட்டால் வேறு விதியே கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைக்கி சிலருக்கெல்லாம் இந்த சபை இல்லை, இந்த ஊழியக்காரன் இல்லை அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் ஈடுபடுவதற்கு, ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கெல்லாம் வேறு விதியே இல்லை. ஆனால் இப்படி இந்த நிலைமையில் இருக்கிற நாமெல்லாம் எப்படி சபையை நாம் வந்து நேசிக்காமல் போகிறோம், குறை பேசுகிறோம், ஊழியக்காரனை எப்படி விட்டு கொடுக்குறோம் எப்படின்னு தெரியல. அம்மா மாதிரி என்னை கவனிப்போமா? அம்மா கவனிப்போம். முக்கியமான காரியத்தை பேசிகிட்டு இருக்கிற கவனிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபை எவ்வளவு வந்து உங்களை நடத்துதுன்னு கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்க. இந்த சபை உங்களுக்கு எவ்வளவு ஆவியில் நடத்துதுன்னு பார்த்துக்குங்க.
எவ்வளவு நீங்கள் உங்களுடைய நிர்விசாரத்தை அடிக்கடிக்கு தட்டி கொடுத்து உங்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வருதுன்னு சபைன்னு பார்த்துக்குங்க. எந்த அளவுக்கு உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தை கவனித்து ஆலோசித்து அதை திசை திருப்பி அதை நீ பார்த்து நீ ஒழுங்குபடுத்திக்கோ, சரிப்படுத்திக்கோ அப்படின்னு உங்களை நல்வழியில் நடத்துகிற இப்படிப்பட்ட போதகனுக்காக நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு கிடையாது. சொல்ல வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஆவியை காத்துக்குங்க. ஆமே, உங்கள் ஆவியை காத்துக்குங்க, உங்கள் ஆவியை காத்துக்குங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை சிலர் சொல்லுவாங்க பாரு, நல்ல வாழ்க்கைங்க, அவனே சீரடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தியா, கொடுத்தது நல்ல இடங்க, நல்ல குடும்பங்க, அவளுக்கு குடும்பம் பண்ண தெரில, அவள் வந்து நம்ம ஒரு வார்த்தையில் சொன்னால் போய்ச்சி கட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தியா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய குடும்பம் நல்ல குடும்பம். எல்லாரும் புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பம் நல்ல குடும்பம், உங்களை வாழ்க்கைப்படும்படி ஆவிக்குரிய குடும்பம் நல்ல குடும்பம். இதை நீங்கள் சீரடிச்சிக்காதீங்க. பிசாசு சீரடிக்க இடம் கொடுத்துடாதீங்க. தயவா சொல்கிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்புங்க. பரிசுத்த ஆவியை தாவீது கதறுகிறான் 11ஆம் வசனத்தில், என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே, வேணும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, மறுபடியும் புதுப்பியுங்க ஆண்டவரே, ரினிவல் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே, விரும்புகிறேன் ஆண்டவரே, வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. உங்க பரிசுத்த ஆவி இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, கலிகூறுதல் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி வேணும் ஆண்டவரே. கெஞ்சரா, கதறா. இன்னைக்கு அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா, தோத்திரம். 8ஆம் வசனத்தில் சொல்றான், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யோ, அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். எதனால? இந்த அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியினால, இந்த வல்லமையினால. ஆமே, நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். எங்க உடைக்கப்பட்டவங்க சந்தோஷம் வரும். ஆமே, எங்க நொறுக்கப்பட்டவங்க சந்தோஷம் வரும். எப்போ? பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளும் போது, விட்டுடாது இருக்கும் போது, பயன்படுத்தும் போது. ஆமே, அல்லேலூயா. அதனால தான் 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, எல்லாரும் சற்று கவனிப்போம். வசனத்தை எல்லாம் சேர்ந்து இணைந்து சத்தத்தை உயர்த்தி படிக்கலாம். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். நம்மளை என்கரேஜ் பண்ணுவது நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. நம்ம சோர்வை நீக்குவது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. ஐயா, நம்ம பயங்களை நீக்குவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நமக்கு நிம்மதியை கொடுப்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இன்னைக்கு இந்த அபிஷேகமே இல்லாம, இந்த அபிஷேகமே நம்ம பெறாம, இந்த ஆவியானவரே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னா நமக்குள்ள சந்தோஷங்கள் மறைக்கப்பட்டு போய்விடும், சமாதானங்கள் இல்லாமல் போய்விடும், உற்சாகம் இல்லாமல் போய்விடும். அடிக்கடி சோர்ந்துடுவோம். சின்ன காரியத்தை கண்டு, உலக காரியத்தை கண்டு, சின்ன சூழ்நிலையை கண்டு, சின்ன ஒரு வேதனையை கண்டு, சின்ன ஒரு உபத்திரவத்தை கண்டு, சின்ன ஒரு பாடுகளை பார்த்து, சின்ன ஒரு நெருக்கத்தை பார்த்து நம்மெல்லாம் வீழ்ந்துடுவோம். ரட்சிப்பில் நிற்க மாட்டோம். சபைக்கு வருவோம், ரட்சிப்பில் இருக்க மாட்டோம். பைபிள் இருக்கும் கையில், ரட்சிப்பில் இருக்க மாட்டோம். ஆமே, சும்மா ஊழியம் செய்வோம், ரட்சிப்பு இருக்காது. நல்ல திருவிருந்து எடுப்போம், ரட்சிப்பு இருக்காது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம இருந்தாதான், பரிசுத்த ஆவியானவருக்குள் வாழ்ந்தாதான், ஆமே, நம்ம ரட்சிப்புக்குள்ள இருக்க முடியும், சரியா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். ஆமே, அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எவ்வளவு அதிகம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மகிமை, எவ்வளவு கனம், எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு என்கரேஜ், எவ்வளவு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மேன்மை, தைரியம், கம்பீரம். பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் நம்ம விசுவாசத்தில் பேச முடியும். ஆமே, நடக்க முடியும், வாழ முடியும், ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உற்சாகம். ஸ்தோத்திரம். தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. போ போ, நிற்காத அப்படின்னு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு நல்லா பூஸ்ட் அப் பண்ணுகிறவர்.
பரிசுத்த ஆவியானவரை நம்ம விட்டுடக்கூடாது. அம்மாமாரே, எல்லாரும் உங்கள் வீடுகளில் தினந்தோறும் காலையும் மாலையும் முழங்கால் போட்டு முக்காடை போட்டு காலையில் எல்லாருக்கும் சொல்கிறேன், தோத்துறோம், நல்லா எழும்பி பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை சத்தமாக வாயை விட்டு கத்தி பேசுங்க. அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே அனுபவம் வரட்டும். நம்ம பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிறோம், பெந்தேகோஸ்தே விசுவாசிகளாக இருக்கிறோம், பெந்தேகோஸ்தே ஸ்தோத்திர நிலைக்கு நம்ம வருவோம். தமிழில் 1/2 மணி நேரம் ஜபம்னா ஆவியில் 1/2 மணி நேரம் ஜபம். ஆமே. தமிழில் 1/4 மணி நேரம் ஜபம்னா ஆவியில் 1/4 மணி நேரம் ஜபம். ஆமே. தமிழில் 1 மணி நேரம் ஜபம்னா ஆவியில் 1 மணி நேரம் ஜபம். தோத்திரம். ஜெபிக்காதவங்க முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. அபிஷேகமே பெறாதவங்க என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே போய் நீங்க கத்தி கதறி கேளுங்க. அல்லேலூயா. அந்த ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தாலே போதும், அவர் ஆவியில் நிரப்பிடுவார். அவருக்கு நேரத்தை கொடுத்தாலே போதும், அவர் சமூகத்தில் முட்டி போட்டு உட்கார்ந்தாலே போதும், அவர் தந்துடுவார். அல்லேலூயா. ஆனா அபிஷேகத்தை பெற்றவங்க நீங்க இருக்கிறீங்களே, கொஞ்சம் வசனத்தை புரிஞ்சுக்கணும். அபிஷேகம் பெற்றவங்கெல்லாம் வயசில் கம்மியான ஆட்கள் தானே. பரிசுத்த ஆவியைக்கு குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்ன? இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. தயவா உணர்ந்து கொள்ளவும். பரிசுத்த ஆவியினிடத்தில் நம்ம விளையாட வேண்டாம். பரிசுத்த ஆவியினிடத்தில் எச்சரிக்கையாக இருப்போம். பரிசுத்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்தாதான் நமக்குள்ள அந்த எச்சரிப்பே வரும், அந்த ஒரு ஸ்தோத்திரம் கண்ணியமே வரும், கட்டுப்பாடு உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையே வரும். பரிசுத்த ஆவிக்குள்ள எந்த மனிதன் இருக்கிறாங்களோ அவங்க ஊழியக்காரன் வார்த்தைக்கு நல்லா கீழ்ப்படிவாங்க. முன்ன ஒன்று பின்னாடி ஒரு லைஃப் இருக்குது பார்த்தியா, அவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கிற விசுவாசியாக இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. தோத்திரம். பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிற ஜெபிக்கிற வாழ்கிற ஒரு மனிதனை பார்த்தாலே தோத்திரம் மனசு ஃப்ரீயாக இருக்கும், மனசு நிரம்பி இருக்கும், தோத்திரம் பரிபூரணமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் மல்கியாவில் சொன்னது போல ஆவி எப்படி இருக்கிறது? அவரிடத்துல பரிபூரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. தோத்திரம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியிலே நம்ம உற்சாகமாக இருப்போம். அப்ப நான் யார்? தாவீது சொல்லுகிறான், 3வது, நான் பரிசுத்த ஆவியை இழந்தவன். ஸ்தோத்திரம். இழந்தவன். அதனால மறுபடியும் கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறான். நான் யார்? இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவிக்காக நாம பெற்றுக்கொள்ளுவோம். இந்த பரிசுத்த ஆவிக்காக நம்ம நிற்போம். ஆமே. இந்த சுத்திகரிப்பு ஆராதனையில் ஒரு நிமிடம் நாம் அப்படியே எழும்பி நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யார்?